வண்டி பஞ்சர் ஆனாலும் இந்த பெரியாரோட வரையும் நீங்கள் போய்க்கலாம். அதில் உங்களுக்கு எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜி என்ன உங்களுக்கு இந்த பெரிய பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிரேக் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு டபுள் பிரேக்கிங் இருக்கும். வண்டி வந்து யாரும் ஆகாது. அதாவது நிறையா டிரான்ஸ்போர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கனால உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் வந்து வராது. அந்த சஸ்பென்ஷன் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோசனை வெளிச்சம் வந்து நல்லா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லாமல் இருக்காங்க எவ்வளோ வந்து எவ்வளோ அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கும் பவரிங் மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்கனாமிக் மோட்லேயே போனீங்கன்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும். பவர் மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கப் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கியர் இண்டிகேஷன் மட்டும் இதில் காமிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீ அந்த உங்களுக்கு வந்து மால் ஃபங்க்ஷனிங் இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் ஆன பிறகு இந்த நான் வந்து உங்களுக்கு வெளியே கிடையாது. இருந்துச்சுன்னா அது சென்சார் கம்ப்ளைண்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். டூ இண்டிகேஷனே உங்களுக்கு வந்து மேனலாக செக் பண்ணுற மாதிரி இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி வந்து ஆஃப் ஆகிடும், வண்டி ஆன் ஆகாது. ஒரு டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஃபுல் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் லாங்காக போய்க்கலாம். இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 6.03 கிலோமீட்டர் பவர்லேயும் நல்லாயிருக்கும். காருக்கு பார்த்தீங்கன்னா 8.7 நியூட்டன் மீட்டர்னால ஃபீலிங் வந்து நல்லாயிருக்கும். அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் நிறைய வரும்போது அண்டர் கிரவுண்ட் சிசி வந்து அவசியம். வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1265 வந்து இருக்கிறதுனால நீங்கள் ஆன்லைன் வண்டி வந்து உங்களுக்கு பாதி வந்து நல்லாயிருக்கும். இந்த சீட்டுமே